Hello all, welcome back to the channel. நம்ம லாஸ்ட் வீடியோல MIT பைக்கோட டிஸ்மேண்ட்லிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இந்த டிஸ்மேண்ட்லிங் ப்ராசஸ்ல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைக்கோட ஸ்பேர்ஸ்லாம் வந்து எது எதெல்லாம் போயிருக்கு, ஸோ எது எதெல்லாம் வந்து நல்லா இருக்கு, நம்ம எது எதெல்லாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம சென்டர் சேர்ஸை வந்து அப்படியே கழட்டி தனியாக வச்சிருக்கோம். ஸோ இதை பெயிண்டிங் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த செயின் கார்டு, பின்னாடி இருக்க அந்த கேரியர் கம்பி, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பிளாக் பெயிண்டிங் கொடுக்கணும். ஸோ பெயிண்டிங் பண்ணுறதுக்கு டோட்டலாக எல்லாத்தையுமே வந்து நம்ம பிரித்து வச்சிட்டோம். பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பெரிய பட்ஜெட்லாம் வந்து ஒன்றும் பிளான் பண்ணல. ஸோ இந்த வண்டிக்கு நம்ம வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பெயிண்டிங்குமே வந்து பெயிண்ட் நம்ம டைரெக்டாக வாங்கி வந்து கொடுத்துட்டு ஸோ நம்ம அடிக்கிறதுக்கு மட்டும் லேபர் மட்டும் அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். பெயிண்டிங்குமே வந்துட்டு நம்ம லோக்கல் ஏரியாவில் ஒருத்தர் வெஹிக்கிள்ஸ்க்கெலாம் பெயிண்டிங் பண்ணுற ஒருத்தர் தான் கொடுத்துருந்தோம். ஸோ இவர் வந்து ஓமலூர் பைபாஸ்லேயே வந்து பெயிண்டிங் ஷாப் வச்சுருக்காரு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தர். பெயிண்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லாரி பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸில் வந்து அவர் பெயிண்ட் அடிக்கக்கூடியது தான். ஸோ இந்த வண்டிங்களுக்கும் அப்பப்போ அவர் பெயிண்ட் பண்ணுவார். ஸோ நம்ம இந்த வண்டிக்கு லோ பட்ஜெட் சும்மா டச்சப், அது இல்லாமல் ஓவர் கோட் அப்படிங்கிறதால நம்ம இவர்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி சேஸை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். இவர்கிட்ட நம்ம ஆல்ரெடி பெயிண்டிங் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆமாம் நான் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம கார் ஒன்று ஒரு ஒயிட் கலர், ஸோ இவர்கிட்ட ஆல்ரெடி நான் ரிட்ஸ் கார் வந்து ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதனால் இவர்கிட்டே கொடுத்துடலாம். அது இல்லாமல் பட்ஜெட் வைஸும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொடுத்தாச்சு. நம்ம பெயிண்டிங்கில் ஃபஸ்ட் எது இதெல்லாம் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் சேர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக, தென் அது போக செயினோட கார்ட்ஸு, ஃப்ரண்ட்டோட வீல் மக்கார்டு, தென் அது போக அந்த பெட்ரோல் டேங்க்கு மேலே ஒரு ஷீல்டு வரும். ஸோ அந்த ஷீல்டை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துருந்தோம். இந்த 4-5 ஸ்பேர்ஸுக்கு மட்டுமே அவர் டைரெக்டாக வந்து அந்த கலரை மிக்ஸ் பண்ண பெயிண்ட் வந்து டைரெக்டாக அடிச்சிருவார். ஃபஸ்ட் கோட் முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம வண்டியெல்லாம் ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மேலே கிளியர் அடித்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர்கிட்ட தான் வந்து நம்ம பெயிண்டிங்கை கொடுத்துருக்கோம். இவர் வந்து பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமுன்னு சொல்லிட்டு ஓமலூர் பைபாஸில் வச்சிருக்காரு. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டச்சப் வேணாலும் சரி, உங்களுக்கு வெஹிக்கிள் FC வேணாலும் வந்து அவர் பண்ணி கொடுத்துருவாரு. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வித்தின் டே ஆர் 2க்குள்ளே முடிச்சிக்கலாம் அவங்க ஒர்க்கை. ஷாப் வந்து மெயின் ரோட்டில் பைபாஸ்லேயே தான் இருக்குது. ஸோ நியர்பை ஓமலூர்கிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து பெயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேலமில் பெயிண்ட் வாங்கி கொடுத்துட்டோம். பிராண்ட் வந்து அஸ்பா பெயிண்ட் அப்படிங்கிறத பிராண்டு. அதில் வந்து மிக்சிங் வந்து நம்ம கடையிலே பண்ணிக்கலாம். வேணா அங்கேயே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம என்ன வாங்கி கொடுத்தோம்னா பெயிண்ட் ஒரு 1/2 லிட்டர், அது போக தின்னர் கிளியர் வாங்கி கொடுத்துருந்தோம். நம்ம பெயிண்ட்டு வாங்கின கடை பார்த்தீங்க அப்படின்னா சேலமில் சபிதா அப்படின்ற ஒரு கடை தான். அது சபிதா பெயிண்டிங். அங்கே தான் வந்து இந்த பெயிண்ட் மிக்சிங் பெயிண்ட், கார் கடிக்கிற பெயிண்ட்லாம் நமக்கு கிடைக்கும். அங்கேயே வாங்கிட்டோம். பட் அங்கேயே மிக்ஸ் பண்ணாங்க. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் வரல. ஆக்சுவலாக நான் இனிஷியலாக பிளான் பண்ண கலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வேறு கலர் அடிக்கலான்னு தான் பிளான் பண்ணேன். ஸோ ஃபுல்லாக வந்து கேண்டி ப்ளூ அந்த மாதிரி போயிடலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் லேட்டரான அது FC அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா வரதால இல்லை வேணால் இருக்கிற ஆக்சுவல் கலருக்கே போயிடலாம். ஸோ அதை மீட்டப் பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தோம். பட் அவங்க ட்ரை பண்ணாங்க, எக்ஸாக்டாக வரல. தென் லேட்டரான் இவர்கிட்ட கொண்டு வந்து நான் அந்த மிக்ஸ் பண்ண பெயிண்டே கொடுத்தப்ப இவர் சின்ன சின்ன மிக்சிங்லாம் போட்டு அந்த கலரை வந்து லைட்டாக கொண்டு வந்தார். நீங்கள் பார்க்குற இந்த கலர் தான் வந்து அவர் சின்ன சின்ன ட்ராப்ஸ், வெவ்வேறு கலர்ஸ், க்ரீன் ஐ திங்க் பிளாக்னு நினைக்கிறேன், அதை மிக்ஸ் பண்ணி தான் இந்த கலரை கொண்டு வந்திருக்காரு. இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். ஓகே தான், இந்த கலர் அடிச்சுட்டு நம்ம அந்த முன்னாடி இருக்க பிளாஸ்டிக் ஷீல்டுக்கு வந்து நம்ம வேறு கலர் பிளான் பண்ணிக்கலாம். பெயிண்ட்டை கலக்கும்போது நமக்கு அதோட வேரியன்ஸ் வந்து வேறு மாதிரி. ஸோ அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி அடிக்கும்போது அதோட ஆக்சுவல் கலர் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு சேஸுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஃபுல்லாக அடிக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். இது வந்து ஃபஸ்ட் கோட் மட்டும்தான். அதாவது ஃபஸ்ட் கோட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓவர் பாடி ப்ளஸ் அந்த மக்கார்டு, அது மட்டும் இல்லாமல் செயின் கார்டுக்கு எல்லாமே வந்து அடிச்சிருவார். அடிச்சுட்டு எங்கேயாவது வந்து டச்சப் இருந்தது அப்படின்னா நம்ம அதையும் பண்ணோம். ஸோ உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு முன்னாடியே வந்து இந்த சேஸை வந்து நம்ம வீட்டிலே அப்பா தேய்ச்சிட்டாரு. ஃபுல்லாக தேய்ச்சிட்டு 2-3 இடத்துல மட்டும் ரெஸ்ட் ஏறி இருந்தது. அதை வந்து பட்டி வைக்கிற மாதிரி இருந்தது. அதை பட்டி வச்சு அவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ பட்டி வச்சு முடிச்சுட்டு மேக்ஸிமம் பெயிண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 hour to 1 hourக்குள்ளே முடிச்சிட்டார் அவர். ஃபஸ்ட் கோட்டிங் ஃபுல்லாகவே அடிச்சுட்டு இப்போ MITக்கு நம்ம பெருசாக வந்து பட்ஜெட் பிளான் பண்ணதால ஸோ இருக்கிறத அப்படி நீங்கள் அடிங்க, இருக்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டோம். ஸோ அதனால தான் இது தனித்தனியாக பிரித்து நம்ம பண்ணோம்னா இது பெரிய ஒர்க்காக இருக்கும். அது பட்ஜெட் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடும். ஸோ பட்ஜெட் வந்து நம்ம பிளான் பண்ணதால் இருக்கிறத அப்படியே கொடுத்து இது வந்து எப்படின்னா ஒரு மேக்கப் மாதிரி தான். ஸோ இருக்கிற வண்டிக்கு ஜஸ்ட் நம்ம மேக்கப் பண்ணோம். பட் இந்த பெயிண்ட் வந்து ஒரு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் லைஃபும் வரும்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ வருதோ வரட்டும், நம்ம மறுபடியும் பெயிண்ட் இதே வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுத்து கூட நம்ம வேணுங்கிறப்ப டச்சப் பண்ணிக்கலாம். டச்சப் பண்ணிட்டு ஒரு கிளியர் அடிச்சுக்கலாம், வேணும்னா பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பெயிண்ட்டோட அந்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழைய வெஹிக்கிளில் இருந்த கலர் வந்து 30 years ஆகிடுச்சு. ஒரே பெயிண்டிங் அது ஃபுல்லாக வெளுத்து போயிடுச்சு. அதோட ஒரிஜினல் கலர் என்னென்னே தெரியாத அளவுக்கு ஆகிடுச்சு எனக்கு. அவங்க RC புக்கில் இருக்க கலரை போட்டோம் அப்படின்னா அது ஒரு கலர் காட்டுது. நம்ம
கடையில் போய் கேட்டோம் அப்படின்னா இல்லை இது கலர் வெளுத்துருச்சு, ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் கலர்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக வந்து இவர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க ஹேண்டில்கிட்ட அடிக்கிறப்போ நமக்கு அது கரெக்டாக தான் இருந்தது. எனக்கு இது ஓகே. இதிலே வந்து நம்ம கிளியர் அடித்தோம்னா நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அது அவர் ஃபுல்லாக அடிக்கட்டும். ஸோ ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் கோட் மட்டும்தான். இது வேணும்னா நம்ம செகண்ட் டச்சப்பும் பண்ணிக்கலாம். இது முடிச்சுட்டு ஃபுல்லாக வண்டி ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, நான் கிளியர் அடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி அந்த பிளாக் எங்கெங்கெல்லாம் பிளாக் அடிக்கணுமோ நம்ம அதையும் தனியாக கொண்டு வந்து கொடுத்து அடிக்கணும். இன்ஜின் கேஸ்கெட்க்கு வந்து முன்னாடி வந்து பிளாக் அடிக்கணும். ஸோ சில்வர் பேக் சைடு அடித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதையும் கொண்டு வாங்க, வண்டியோட ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏதாவது பேப்பர் போட்டு மாஸ்க் பண்ணி அதை அடிப்பார்னு நினைக்கிறேன்.
அதிகபட்சமாக 1 hour அடித்தார். ஸோ எல்லா ஸ்பேருக்குமே அடித்து முடிச்சிட்டாரு. சென்ட்ரல் சேர்ஸ்லேருந்து சைடில் நம்ம கொடுத்த கார்டு வரைக்கும் நம்ம அடிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா அது எடுத்து ஃபுல்லாக தனித்தனியாக வச்சுட்டாரு. ஸோ இது ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக வந்து காயறதுக்கே வந்து ஒரு 4 to 5 hours நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இவர் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். நம்ம நைட் வந்து இதை எடுத்து வச்சுட்டு கிளம்பிடலாம். இதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். நான் மேக்ஸிமம் வந்து இது பட்ஜெட்டில் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வண்டிக்கு கம்ப்ளீட்டாக பெயிண்டிங்கு என்ன பட்ஜெட் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்ஷியலாக ஃபஸ்ட்டு ஃபேஸ். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ஷியலாக தான் அடிச்சிருக்கோம். ஸோ இதோட கலரையும் இந்த வண்டியோட அடுத்தடுத்த ஸ்பேர்ஸ்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஸோ இதுக்கான பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு, என்ன காஸ்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டட்டா பாபா அண்ட் see you.